கொச்சையான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டிவிகே பெண்களை பற்றி இந்த மாதிரி கொச்சையான வார்த்தை என்ன வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன காரணத்துக்காக இந்த நேரத்தில் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சிஸ்டர்? அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லாம இது பண்ணுவாங்கன்றதால சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் சொல்லுவாங்க. மகளிரை வந்து இவங்க பிரிக்கணும். இப்படி பயந்து இந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்றீங்க. இப்போ வந்து நீ மகளிரை வந்து இங்க இருந்து நீங்க இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இப்போ உமன் சப்போர்ட் வந்து அதிகமா ஆயிடுச்சு. இந்த மாதிரி சொல்றாங்கன்னா அப்ப திமுக பெண்கள்லாம் அவங்களா தியாகிகளா? இல்லை அவங்க என்னன்னா பெண்களை பத்தி நாங்க பேசல. எல்லா பெண்களுமே வந்து அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வராங்க. உங்களுக்கு பேச என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். என்ன தகுதி இருக்கு? இல்லை இந்த மாதிரி இவ்வளவு கொச்சையான வார்த்தைகள் விபச்சாரிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கேட்டுட்டு ஒரு செய்தியாளர் கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே இது தப்பு தானேன்னு கேட்கும்போது நான் மன்னிப்பு கேட்க முடியாது, அந்த பெண்கள் அப்படித்தானே திரும்பியும் அவ்வளோ இதுவாக சொல்கிறாரு. குறிப்பாக அவர் திமுக சைடு இருக்கிறாரு. என்ன இது எப்படி பார்க்குறீங்க? இவ்வளவு கேவலமாலாம் கொச்சையெல்லாம் திமுக நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்னொன்னு ஒன்று சொல்லணும்னா அந்த 200 ரூபாய் வேலை செய்யுது அவருக்கு. அந்த 200 ரூபாய் வேலை செய்யுது, அவ்வளவுதான். இதுக்கு பதிலடி என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பேசுறதுனால நாங்க அந்த விபச்சாரி ஆக போறது கிடையாது. எங்களுடைய தலைவர் வந்து அதுக்கேற்ற பதில உங்களுக்கு தரமா இன்னும் கொஞ்ச நாள்ல கொடுக்க போறாரு. அதை நம்ம பார்க்க போறோம், அவ்வளவுதான். பண்ணி இதுக்கான கண்டிப்பா வந்து அதுக்கான தரமான பதில அவர் நாங்க கொடுப்பாரு, நாங்க நம்புறோம், அவ்வளவுதான். இப்போ தளபதி எல்லாருமே ஒன்று சேர்ந்து எல்லாமே இதுக்கான பதில் தரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதுக்கான இப்போ அவர் வந்து எங்களை சொல்லியிருக்காரு, வந்து தங்கச்சி அக்கா எல்லாருமே எங்க சொல்றாரா, எங்களை வந்து அந்த மாதிரி பேசினவங்கள அவர் விட மாட்டாரு.